இந்த குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும் குடும்பம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மதங்கள் வேறுபட்டு கிடக்கலாம், கடவுளுடைய அடையாளங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்கு, ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது எந்த விஷயத்தில்? இந்த குடும்பம் என்கிற காரியத்தில் மட்டும் எல்லாமே ஒன்றா தான் யோசிக்கிறோம். 2 பேர் வந்தாங்க, அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்க பொண்ணு யாரோடையோ ஓடி போயிட்டா, மகள். அவங்க 2 பேரும் தாய் தந்தை ரொம்ப व्यसனத்தோடு ஆனால் கோவத்தோடு வந்தாங்க. அந்த பையன் இங்கே தான் வரானா, ஃபோட்டோவை வச்சுட்டு காட்டினாங்க. எனக்கு அந்த மூஞ்சி பார்த்த மாதிரியே தெரியல. அந்த மாதிரி ஓடுறதெல்லாம் இங்கே வராது இல்லையா? இல்லை, இங்கே தான் இங்கே வருவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இங்கே வரதில்லை, நான் வந்தால் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு தாய் தந்தைக்குரிய அந்த வேதனை அப்படியே நெஞ்சில் நிற்கிது. நான் என்ன சொன்னேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் உங்கள் கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொன்னேன் பாருங்க. அவங்க 2 பேரும் ஓன்னு அழுவ ஆரம்பித்தாங்க. பாருங்க, ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருகிற போது எல்லாருக்குமே அந்த குடும்பத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒன்றாவே இருக்குது. நமக்கு தான் அப்படி இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருக்குமே குடும்பம் ரொம்ப முக்கியம்.